எசேக்கியேல் 46 16 17 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அதிபதி தன் குமாரரில் ஒருவனுக்கு தன் பங்கை கொடுத்தால் அது அவன் குமாரருடையதாய் இருக்கும். அது சுதந்திர வீதமாய் அவர்களுக்கு சொந்தமாகும். அவன் தன் ஊழியக்காரரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தானே ஆகில் அது விடுதலையின் வருஷம் மட்டும் அவனுடையதாய் இருந்து பின்பு திரும்ப அதிபதியின் வசமாய் போகும். அதன் சுதந்திரம் அவன் குமாரருக்கே உரியது, அது அவர்களுடையதாய் இருக்கும். ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறான். இது பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் நடுவில் இப்படி தான் ஒரு நியமம் இருந்தது. தன்னுடைய ஒரு சொத்தை தன்னுடைய வேலைக்காரனுக்கு, தாங்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தனுக்கு கொடுத்து விட்டால் நிரந்தரமாக கொடுக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு யூதன் தன்னுடைய சொத்தை இன்னொருத்தனுக்கு நிரந்தரமாக கொடுக்க முடியாது. 6 வருஷத்துக்கு தான் கொடுக்க முடியும். 6 வருஷம் வரைக்கும் அவங்க அனுபவிக்கலாம், அதனுடைய பலனை சாப்பிடலாம். 7வது வருஷம் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அது மறுபடியும் கொடுத்தவனுக்கே வந்துடும். ஆனால் மகனுக்கு கொடுப்பதாக இருந்தால் அது நிரந்தரமாக அந்த மகனை சேர்ந்து விடும். அந்த வித்தியாசம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சொந்த மகனுக்கு ஒருத்தன் தன்னுடைய சொத்தை கொடுக்குறான்னா அது நிரந்தரமாய் மகனுடைய சொந்தமாகிடும். வேற யாருக்கோ ஒருத்தருக்கு, அதுவும் குறிப்பாக ஊழியக்காரரில் ஒருவனுக்கு, தன்னிடத்துல வேலை செய்கிற ஒருவனுக்கு ஒரு நிலத்தை, ஒரு சொத்தை கொடுத்தால் 6 வருஷம்தான் அது செல்லும். 7வது வருஷம் மறுபடியும் கொடுத்தவனிடத்துல வந்துடும். அதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டம். குமாரனுக்கும் வேலைக்காரனுக்கும் அல்லது ஊழியக்காரனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. கலாத்தியருடைய புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் அதை வாசிக்கிறோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். இங்கே ஒரு மகனுக்கும் வேலைக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறான், அவங்ககிட்ட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அந்த பணக்காரனுக்கு ஒரு மகனும் இருக்கிறான். அந்த மகன் ஒரு 20 வயசு ஆகி அவனுக்கு தன் சொந்த காலில் நிற்கிற ஒரு பக்குவம் வருகிற வரைக்கும் அவனை அந்த பணக்காரன் என்ன பண்ணுறான், தன்னுடைய வேலைக்காரர்களிடத்துல தான் ஒப்பு கொடுக்குறான். தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். வீட்டு விசாரணைக்காரர் காரியக்காரருக்கு மகன் தகப்பன் குறித்த காலம் வரை ஒரு 20 வயசு. பழைய ஏற்பாட்டில் அது 20 வயசு. 20 வயசுக்கு அப்புறம் தான் அவனை எண்ணிக்கையிலே சேர்ப்பாங்க, எண்ணுவாங்க. அதை எண்ணிக்கையில வரமாட்டான் 20 வயசுக்கு முன்னால். அப்போ அதிகபட்சம் ஒரு காரியக்காரனோ ஒரு விசாரணைக்காரனோ தன்னுடைய எஜமானுடைய மகனை ஒரு 20 வருஷம்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் அதிகபட்சம். அதுக்கப்புறம் அந்த அதிகாரம், அந்த கட்டுப்பாடு போய்விடுகிறது. ஏனென்றால் அவன் காரியக்காரன் தான், வீட்டு விசாரணைக்காரன் தான், மகன் கிடையாது. இந்த 2 வசனங்களிலும் ஒன்றை நாம் பார்க்கிறோம். ஒரு விஷயம் 6 வருஷம்தான் இருக்கு, 7வது வருஷம் போயிருது. ஏனென்றால் ஊழியக்காரன், வேலைக்காரன், மகன் இல்லை. ஒரு கட்டுப்பாடு, ஒரு அதிகாரம் அதிகபட்சம் ஒரு 20 வருஷம் இருக்கு, அதுக்கப்புறம் போயிருது. அதுக்கப்புறம் குமாரன் அவன் அதிகாரியாகி விடுகிறான், அவனுக்கு கீழே எல்லாம் வந்து விடுகிறார்கள். அதனால தற்காலிகமான அதிகாரம், தற்காலிகமான நன்மைகள். நாம் எவ்வளவுதான் ஆண்டவருக்கு வெறும் ஊழியக்காரராக இருந்தால், ஆண்டவருக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்பது மட்டுமே என்னுடைய நிலைப்பாடாக இருந்தால், நமக்கு வருகிற அதிகாரம், நமக்கு வருகிற நன்மைகளெல்லாம் ரொம்ப காலம் நிலைச்சு நிற்காது. அடிப்படை நமக்கும் ஆண்டவருக்கு நடுவில் ஒரு உறவு இருக்கணும்.
புதிய ஏற்பாட்டில் நம்ம அவருடைய பிள்ளைகள், பழைய ஏற்பாட்டில் அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த சில இடங்களில் பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு வேற காரணம் உண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பிள்ளைகள் என்கிற அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, புத்திர சுவிகார ஆவி கொடுக்கப்படுகிறது, சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது, உரிமை கொடுக்கப்படுகிறது. அதனால ஆசீர்வாதங்கள் நிலைச்சு நிக்கல, நமக்கு கொடுக்கப்படுகிற மேன்மைகள் நிலைச்சு நிக்கலைன்னா நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். நமக்கும் ஆண்டவருக்கும் உறவு சரியா இருக்கான்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் ஆண்டவருக்காக அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன் என்பது நல்லது, அது செய்ய வேண்டியது, அது கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை விட முக்கியமானது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு தான் நம்முடைய ஆசீர்வாதங்களை நிலைக்க வைக்கிறது. அந்த பிதா பிள்ளை என்கிற உறவுதான், தகப்பன் பிள்ளை என்கிற உறவுதான் நமக்கு வரக்கூடிய மேன்மைகளை, அதிகாரங்களை நிலைக்க வைக்கிறது. இல்லைன்னா 6 வருஷத்தில் அது போயிடும், அதிகபட்சம் 20 வருஷத்தில் போயிடும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க பழைய காலத்தில், 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லை. அதாவது ஒருத்தனுக்கு ஒரு உயர்வு வந்தால் 30 வருஷத்துக்கு மேலே நிற்காது, அதிகபட்சம் 30 வயசு தான், 30 வருஷம்தான், அதுக்கு மேலே நிற்காதுன்னு ஒரு பழைய காலத்தில் ஒரு நம்பிக்கை, ஒரு பழமொழி உண்டு. ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரோடு தன்னுடைய உறவை சரியாக வைத்துக் கொள்வான் என்றால் அவனுக்கு எல்லாம் நிலைத்து நிற்கும், அந்த நன்மைகளும் நிலைத்து நிற்கும், அவனுக்கு வருகிற அதிகாரம் மேன்மைகளும் நிலைத்து நிற்போம். நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருக்கிற உறவை சீர்படுத்துவோம், சரிப்படுத்துவோம், கட்டி எழுப்புவோம், நிலையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.